ஹலோ, என் பேர் ஆருத்ரா. நான் அகம் ஃபேமிலியிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு எங்கள் ஸ்கூல் லீவுனால நாங்கள் முறுக்கு சுட போகிறோம். உங்களுக்கும் காமிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை போடுறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக்கா பண்ணிக்கோங்க. நாங்கள் முறுக்கு சுத்த காமிக்கிறது வாங்க. ஹலோ, பாப்பா சொன்ன மாதிரி இன்னைக்கு சிம்பிளான முறுக்கு ரெசிபி எப்படி வீட்லேயே செஞ்சு ஸ்நாக்ஸாக கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 600 கிராம் பொட்டுக்கலை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு. எல்லா அம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது, லஞ்ச் என்ன பண்ணுறது, அடுத்த பெரிய பிரச்சனை ஸ்நாக்ஸு. நம்ம வந்து நார்மலாக கடையில் வாங்கி கொடுத்துட்ருப்போம். இப்போ எல்லா டாக்டர்ஸுமே வந்து சொல்கிறது என்னென்னா, அதில் நிறைய மைதா இருக்குது, சர்க்கரை இருக்குது, பாம் ஆயில் மிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி கம்பெனி லீவு, அதனால் இன்றைக்கி முறுக்கு வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு 2 கிலோ அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சாச்சுங்க. அதை அரைச்சி மாவு எடுத்தாச்சு. பொட்டுக்கல்லை வந்து ஒரு 600 கிராமு, அதை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அது கூட வந்து ஓமம் ஒரு 10 கிராமு, வரமிளகாத்தூள், தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் குழந்தைங்கனால ஒரு 40 கிராம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். கருப்பு எள்ளு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் சிலுப்பின வெண்ணெய் 150 கிராமு, இதுவும் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 600 கிராம் பொட்டுக்கல்ல அரைச்சி சலிச்சு வச்சுருக்கிறது, அதையும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி மாவை வந்து அரைச்ச உடனே 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி மாவை போட்டுட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மேலே திரும்ப மீதி பாதி மாவை போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. திரும்ப மீதி அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையுமே ஒன்றா கலந்தாச்சு. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி தான் வந்து நம்ம 2 கிலோ எடுத்துருக்குறோம். 2 கிலோவுக்கு 600 கிராம் பொட்டுக்கல்ல, 10 கிராம் ஓமம், 20 கிராம் எள்ளு, 40 கிராம் வரமிளகாத்தூள், 150 கிராம் வெண்ணெய், இதுதான் வந்து இன்க்ரீடியன்ஸு. இது காரம் வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வடச்சட்டி சூடாயிடுச்சு. நம்ம மரச்செக்கு கடலெண்ணெய் வந்து 2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். கடலெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் வேறு ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இதோ கடலெண்ணெய் 2 லிட்டர் ஆட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலையில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கோம். சில பேர் வந்து டைரெக்டாக வடச்சட்டியில் போடுவீங்க, அந்த மாதிரி போடலாம். பட் என்னென்னா கை ரொம்ப சூடாடிக்கும், முறுக்கு வந்து உதிர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பாப்பாவும் சுடணும், நாங்கள் புளியணும், நாங்கள் முறுக்கு இந்த புளிஞ்சிட்ருக்காங்க. வாழை இலையில் ஒரு 10 வாழை இலை வச்சுட்டா டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த முறுக்கு வந்து உள்ளே போட்டாச்சு. இது வெந்துட்டுருக்கு. நல்லா புகை வரும். புகை அடங்கின உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லாக அந்த நுரை எல்லாமே அடங்கிடுச்சு அப்படின்னா முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் எடுத்துக்கோங்க. வாழை இலையில் எண்ணெய் தேய்ச்சி வச்சா போடுறது ஈஸி. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டிலையோ அரிக்கரண்டிலையோ எண்ணெய் தேய்ச்சும் கூடி புளிஞ்சுக்கலாம். இது வந்து இடியாப்பம் புளியிற குழல், இது ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க நார்மல் குழலை விட. இது அலுமினியம் தான். இதில் போட்டு நம்ம முறுக்கு இப்போ வந்து 2 கிலோ 600 கிராம் பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 3.5 kg முறுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஒரு 3 வீக்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.